சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பரங்கிக்காய் பாயாசம் பார்க்க போகிறோம். நல்ல பிஞ்சு காயாக எடுத்துருக்கிறேன். பிஞ்சு காயாக எடுக்கும்போது இந்த மாதிரி லைட் எல்லோவாக இருக்கும். இந்த பிஞ்சு காயில் பண்ணும்போது பாயாசம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃபுல்லாக திருவி எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரியை அந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்யில் பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ பரங்கிக்காயை ஒரு 3 நிமிஷம் நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். ரவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் ரவையும் பரங்கிக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். 3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். மூணு நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஏலக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கலாம். பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் நல்லா ஒரு கொதி வந்துச்சு. 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பரங்கிக்காய் வீட்டில் இருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.